அதான் நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் பற்றி எதுவும் சொன்னீங்களே தாத்தா. நான் அதை கேட்டுன்னு இருக்கும்போது வீட்டில் நிறைய ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அது நான் சரியாக கேட்கல. மறுபடியும் சொல்லுங்கள் தாத்தா. நம்ம எப்படி நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் நாம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், நாள் முழுவதும் செய்ய வேண்டுமா, இல்லை காலையில் மட்டும் அல்லது மாலை நேரத்தில் செய்ய வேண்டுமா? கொஞ்சம் சொல்லுங்கள் தாத்தா. நான் அந்த வீடியோவை கேட்ட பிறகு அரைக்குறையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அது எப்போதும் என் மனதிலேயே இருந்து கொண்டிருந்தது. தாத்தா என்னவோ சொன்னார்றா வாக் பண்ணுறது பற்றி. அது என்னான்னு நான் யோசிச்சா இருந்தேன். இப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சது, ஞாபகம் வந்தது. அதனால் உங்களை கேட்குறேன். நம்ம எவ்வளோ நேரம் வாக் பண்ணோம், எந்த மாதிரி வாக் பண்ணோம்? சரியா தந்தே பாருங்கள். சிலர் அதிக நேரம் நடைப்பயிற்சி செய்வார்கள். 1 மணி அளவு கூட நடைப்பயிற்சி செய்வார்கள். நடந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்னத்தை தான் எம்ஜிஆரா அப்படி இந்த நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் இந்த காலை அப்படி ஒரு அதுக்கு வச்சுக்கின்னு அப்படின்னா சிலர் மூக்கு பொடி போடுறவங்க கூட அப்படின்னு. ஒரு முறை அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை மூக்கு பொடி போடுவதில் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியக்காரர் அவர். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டு இருப்பார். அவருக்கு சார்ஜ் பண்ணிக்கணும், மைண்டை சார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்காக சிலர் பொடி போடுவார்கள். அந்த மாதிரி அவர் அடிக்கடி பொடி போடுவார். பேசிக்கொண்டே இருப்பார், பொடி போட்டுட்ருக்குவார். எப்படா போட்டார் பொடின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. உங்களுக்கு தாத்தாவுக்கு பற்றி தெரியுமே. தாத்தா கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே நான் வேலையில் மைக்கோலேருந்து வீட்டுக்கு போயின்னு இருந்தேன் சாயங்காலம் 5 மணிக்கு. அப்போது வருகிறோம் வந்து கொண்டே இருக்கிறோம், அண்ணாதுரை வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரும் வந்துடுவார். வந்துட்டு ரொம்ப அழகாக பேசுவார். பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் ரொம்ப உணர்ப்பாக வேலையில் வரும்போது அந்த சிவன் செட்டி கார்டன் என்ற ஒரு இடம் இருக்கிறது பெங்களூரிலே. நான் அதன் வழியாகத்தான் வீட்டுக்கு செல்வேன். வீட்டிலிருந்து வேலைக்கு போவேன் மைக்கோ. அப்போ அந்த மாலை நேரம் 6 மணிக்குள்ளாக அவர் வருகிறார் கேள்விப்பட்டு நான் அங்கே நின்றுக்கிட்டு நல்ல வேலைக்கு கொஞ்சம் எதிரில் எனக்கு இடம் கிடச்சிடுச்சு. என் சைக்கிளை வச்சுக்கின்னு சைக்கிள் மேலே சாஞ்சிக்கின்னு பார்த்துருந்தேன். எப்படா வருவார் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் ஆயிடுத்து, அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அப்புறம் வந்துட்டார், பேச ஆரம்பித்தார். பேசிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவர் கையை பார்த்து தெரியாத என்னத்துக்காக கையை பார்த்துருந்தேன். அப்புறம் அவர் முகத்தை பார்க்கறதோடு அவர் கையை நான் சரியாக கவனிச்சுன்னு இருந்தேன். என்ன கை வித்தியாசமாக இருக்குது, கையை நார்மல்ட்டு பார்த்தா என்ன பண்ணார், அப்படின்ட்டு ஒரு பொடி டப்பா திறந்தார். பேச்சுனே பொடி டப்பா திறந்தார். யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய உரை அவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் எல்லாரும் மேலே பார்த்துக்கினா அவர் மூஞ்சை பார்த்துக்காரு. நான் வந்து அவர் கையை பார்த்துருந்தேன். என்னடா கை மாறுதுன்னு பார்த்த உடனே அப்படின்ட்டு ஒரு பொடி டப்பாவை எடுத்தார். அந்த 2 கையில் ஒரு டப்பாவிலேருந்து ஓப்பன் பண்ணார். இப்படியே ஓப்பன் பண்ணார் டப்பாவை. அப்புறம் நான் இன்னும் குறிப்பாக கவனிச்சுனா இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு பொடியை எடுத்தார். பொடியை எடுத்து இந்த 2 இந்த கட்டை விரலுக்கும் மற்ற விரல் பேர் எல்லாம் அது மதியத்தில் அப்படியே அது கலந்துட்டு பேசிட்டார். கண்டுபிடிச்சிட்டான். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொடி டப்பாவிலேருந்து பொடியை எடுத்தார். அந்த பொடியிலேருந்து 2 வரலுக்கு மதியத்தில் அதை அப்படியே கொண்டாந்தார். அந்த ஹூவும் இல்லை, சாதாரணமாக பேசணுன்ட்டு நடந்துச்சு. இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பாக பேச ஆரம்பிச்சார். என்னடான்னு பார்த்தா அந்த பொடி போடுறத அவர் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி மறைச்சிக்கின்னு அது பேசுகிற ஒரு இதுலேயே அந்த பொடியை போட்டுக்குவார். அதை நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம் தாத்தா, என்னத்துக்கு சொல்ல வந்தீங்கன்னாக்கா எனக்கு கூட அதான் தெரில. நான் என்னத்துக்கோ அதை சொன்னேன், நான் ஆரம்பித்தேன்.
ம், நேற்றுங்களா பொடி விஷயமா சொன்னேன். இது நடைப்பயிற்சி விஷயமாக பேசுறதுக்காக வந்தேன். அப்போது ஓகே, இது ஒரு ஒரு பாகமாக இருக்கட்டும். அதில் இந்த பொடி போடுறது எவ்வளோ சீக்கிரட்டாக அவர் போட்டாருன்னு அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வாக்கிங் சரி, இந்த பக்கம் முதல்ல இந்த டாப்பிக்கை வந்துடுறேன் நான். அப்போ ஞாபகம் வந்தால் அந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் அப்படி வாக்கிங் பண்ணும்போது ஒரு மணி நேரம் அலுவலக வாக்கிங் பண்ணுவாங்க, நடைப்பயிற்சி பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நான் வாக்கிங் பண்ண மாட்டேன். என்னுடைய இதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னாக்கா, ஒரு 15 நிமிடம் நான் வாக்கிங் பண்ணுவேன். அந்த 15 நிமிடத்தில் எப்படி வாக்கிங் பண்ணாக்கா, அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுன்னா அந்த கிரவுண்டை ரவுண்ட் அடிச்சுக்கின்னு நடந்துட்டு வரமாட்டேன். நான் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சா போதும் சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சம் தூரம் அப்படி நடக்குவேன். அப்புறம் காலை லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி இந்த காலை தூக்கி வச்சு இடது காலையும் வலது காலையும் தூக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நடப்பேன். அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் ரைட்னு ஒரு இடத்துல நின்றுக்கினேன் பண்ணுவேன். பண்ணிட்ட பிறகு அப்புறம் நான் அதோடு முடிச்சுக்குவேன். நான் ரொம்ப நேரமாக நடந்துக்கிறது நான் பண்ணுற மெத்தட் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த காலை தூக்கி லெஃப்ட் வச்சுன்னு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்குவேன். இப்படி பண்ணால் என்ன ஆகுதுனாக்கா, இந்த காலை தூக்கி கீழே வச்சு அந்த காலை தூக்கி கீழே வச்சு அந்த ஆர்வத்தில் நான் செய்யும்போது காலை தரையில் ஃபோர்ஸாக நான் வைக்குவேன். சத்தம் கேட்குதா? அது மாதிரி சொன்னேன். அந்த கால் பாதத்தில் இந்த தரையில் நான் ஜோராக அடிக்கிற மாதிரி பண்ணுவேன்னு இந்த ரத்த ஓட்டங்கள்லாம் சாதாரணமாக நடக்கிறத விட அதிக ரத்த ஓட்டம் எனக்கு கிடைக்கும். அது உடம்புகளுக்கு போயிட்டு நரம்புகளுக்கெல்லாம் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் அது முடிச்சுட்டு ஒரு 8 6 7 8 9 10 மற்ற 8 வந்து பாரு, 8 தலைமையில் ஒரு கொட்டு அந்த 8 மாதிரி ஒரு சின்ன அளவிலேயே அப்படியே நடுக்குவேன். அப்படியே ரைட்டில் வருவேன். அப்புறம் பாதியில் வந்து திருப்பம் அப்படியே மதியத்தில் கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் திருப்பம் இந்த பக்கம் வருவேன். அப்புறம் அப்படி போவேன். அப்புறம் அப்படியே வருவேன். லெஃப்ட்டு ரைட்டு பக்கம் ஆஃப் நடந்தால் என்ன ஆகுதுன்னா, உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் ஒரே பக்கத்தில் பயிற்சி கொடுக்காம இப்படி போயிட்டு பாதியில் வந்துட்டு திருப்ப இந்த பக்கம் லெஃப்ட்டில் வருவேன். அப்புறம் அது பக்கம் ரைட்டில் போவேன். அதை சேர்த்துனாக்கா 0 0 சேர்த்துனாக்கா 8 வருது இல்லையா? 2 0 ஒட்டு வச்சா 8 வருது இல்லையா? அந்த மாதிரி இப்படியும் அப்படியும் ஒரு 8 முறை ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதிரி ஒரு 8 போடுவதை போல் நான் நடந்து கொண்டு வருவேன். அப்போது உடலில் உள்ள எல்லா பாகங்களும் அசைக்கப்படும். நடந்து கொண்டு போனால் ஏதோ ஒரு வகை பொசிஷனில் தான் அது உடலுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் இன்னொன்று லெஃப்ட் ரைட்டுனாக்கா இந்த பக்கம் வரும்போது இந்த பாகம் அந்த ரைட்டில் இருக்கிற உடல் பாகம்லாம் செயல்படும். அப்புறம் இப்படி லெஃப்ட்டில் வரும்போது அடுத்த பகுதியெல்லாம் செயல்படும். இப்படி கூட்டி கழிச்சிக்கின்னு இருந்தாக்கா இல்லை ஓகே கூட்டிக்கின்னு இப்படி ஒரு 5 நிமிஷம் பண்ணுவேன். அந்த வாக்கிங் இருந்தது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், இவ்வளோ நேரத்தான் எனக்கு உடம்பில் எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரும். நான் ரொம்ப உடம்பெல்லாம் களைத்து போகும், என் வேலையும் வரும். அந்த அளவுக்கு மொத்தத்தில் ஒரு 15-20 நிமிஷம் நான் வாக் பண்ணாவே எனக்கு போதுமாக இருக்கும். அப்படி வாக் பண்ண இதை தான் நான் அந்த வீடியோவில் சொன்னேன். ஆமாம் தாத்தா,
ஞாபகம் வந்துச்சு தாத்தா நீங்கள் சொன்னது. இப்படிலாம் எட்டு போடுற மாதிரி நடுங்கோ. இது ஏற்கனவே எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு குருவானவர் ஒரு வீடியோவில் அவர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, எக்ஸசைஸ் பற்றி பேசும்போது அவர் இதையே குறிப்பிட்டார். நீங்கள் நடக்கும்போது இந்த எட்டு போடுற மாதிரி நடுங்கோ, எட்டு போடுற மாதிரி நடங்கோ. அப்போ உங்களுக்கு உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் செயல்படும், உங்களுக்கு வலிமை கிடைக்கும்னு சொன்னார். டே அப்போ எனக்கு ஒரு திருப்தி ஆச்சு. நான் நினச்சி கொண்டு இருந்தேனே, நான் நினச்சேன்னு நானும் நடந்து கொண்டு இருந்தேனே, அது உண்மையா சரியா தப்பா எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அது அந்த குருவானவர் அதை குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது இந்த எட்டு மாதிரி போடுங்க, உங்களுக்கு உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் அசைக்கப்படும், அது பயனுள்ளதாக சொன்னார் பாரு. சரிடா, நம்ம நினச்சது இது கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அந்த குருவானவர் அந்த ஃபாதர் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கணும், சந்தோஷப்பண்ணேன். நான் சுயமாக நான் நினைத்து அது நடைமுறையில் வைத்து கொண்டிருந்தேனே, அது தப்பா ரைட்டா, சரியா தப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது அந்த குருவானவர் அது சொல்லும்போது எனக்கு நான் செய்தது, நான் சொல்வது எல்லாம் உண்மைதான், அது உண்மையிலே அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்று ஒரு காலத்தில் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை இப்பொழுது சொல்லுகிறேன். ஓகே சொல்லுங்களே தாத்தா, இவ்வளோ போதும் தாத்தா. உடற்பயிற்சி பற்றி நீங்கள் வாக்கிங் பற்றி இவ்வளோ சொன்னீங்களே, இது ரொம்ப எஃபெக்டிவாக தாத்தா. நாங்கள் அதே மாதிரி சேர்ந்தோம் தான். சாதாரணமாக பொதுவாக எல்லோரும் நடப்பதை போல் இல்லாமல் நீங்கள் சொல்வதை போல் லெஃப்ட் ரைட் போடுற மாதிரி நான் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் நடக்கிறேன். திரும்ப அந்த லெஃப்ட் ரைட் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் சரிங்க தாத்தா, நீங்கள் என்ன சொல்ல தேவையில்லை தாத்தா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே, நீங்கள் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. ஓகே சொல்லுங்களே, மீண்டும் சந்திப்போமா?